நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 24. 1 Corinthians chapter 10 verse 24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். அருமையான இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை வெளிப்படுத்துது. அதாவது சுயநலமற்ற அன்பை பிரதிபலிக்குது. அது மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய வளர்ச்சியில தேறின ஒரு நிலையை காண்பிக்குது. எப்பொழுதுமே தன்னுடைய சுய பிரயோஜனத்தையும் தனக்கான ஆசீர்வாதங்களையும் பார்த்துட்டு இருந்தோம்னா அது கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு ஏற்றதா இருக்காது இல்லையா? கிறிஸ்து நமக்கு என்ன பிரமாணத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு? அன்பு. அந்த அன்பானது நம்மை போல பிறரையும் நேசிப்பது. அப்படி மற்றவர்களையும் நேசிக்கும் போது நம்முடைய சொந்த பிரயோஜனத்தை மாத்திரம் பார்க்க மாட்டோம் இல்லையா? அதையே முக்கியமா இந்த வார்த்தைகள் மூலமா பவுலடியார் சொல்றாரு. இத வார்த்தைகளால சொல்றது மாத்திரம் இல்ல, அந்தபடியான ஒரு வாழ்க்கையவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. இதே அதிகாரத்துல வசனம் 32 எடுத்துட்டோம்னா, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இந்த வார்த்தைகள் அவர் தன்னுடைய சுய பிரயோஜனத்திற்காக வாழ்ந்தவர் இல்லைங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துது இல்லையா? இந்த வசனம் மாத்திரமா நமக்கு தெரிவிக்குது, அவர் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவுக்காக ஓடினவராய் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்துபவராக அல்லவா இருந்தாரு. நம்ம இடத்துல இருக்கிற புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல அநேக புஸ்தகங்கள் எழுதினது பவுலடியார் இல்லையா? அவர் தனக்கானவர்களை நோக்கி வாழல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்கேற்ற வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு இல்லையா? அப்படியாக கிறிஸ்துவின் முன்மாதிரிய பற்றி நடந்தவர்களாக இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் நமக்கு மாதிரிகளை வைத்து போயிருக்கிறாங்க. இந்த கடைசி காலங்கள்ல உலகமானது எதை போதிக்குது? செல்ஃப் லவ், தன்னை நேசிக்கணும், தனக்கானவர்களை நோக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு கற்பித்த அன்பு எல்லாருக்கான பிரயோஜனத்தையும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதையே வேதாகமத்துல அநேக வசனங்களும் நமக்கு வலியுறுத்துது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துட்டோம்னா, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அதே போல ரோமர் 15வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளார விசுவாசத்துல பலப்பட்டு நிற்கிற நாம நம்முடைய சகோதர சகோதரிகளா இருக்கிற விசுவாசிகள் பலவீனர்களாக இருக்கும்போது அவர்களை தாங்கும்படியாக அவர்களுடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றபடியாக நடந்து கொள்ளணும். அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதியார் நம்மை பார்க்கும் போது நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக நடந்து கொள்ளணும். இப்படியாக மற்றவருடைய பிரயோஜனத்தை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். யாருக்கும் இடரல் உண்டு பண்ணக்கூடாது. இதே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். இங்க சொல்லப்பட்டபடி நாம யாருக்கும் இடரல் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இங்க பவுலடியார் யூதர்னு தன்னுடைய சொந்த ஜனங்களையும் கிரேக்கர்னு புறஜாதிகளையும் தேவனுடைய சபைன்னு சொல்லி விசுவாச பிள்ளைகளையும் குறிப்பிடுறாரு. இதை நாம பார்க்கும்போது நம்முடைய சொந்த குடும்பத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதியரையும் நம்மோடு சபையினராக இருக்கிற விசுவாச பிள்ளைகளையும் இடரலுக்கு உண்டாகும்படியாக நம்ம ஒரு நாள் நடந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நடந்து கொள்ளும் போதே ஆத்தும ஆதாயத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஊழியம் செய்யறதற்கு அநேகருக்கு மனதுண்டு. அந்த ஊழியம் செய்வதற்கு இது ஒரு அடிப்படையான குணம்னு தெரிந்து கொள்ளணும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தப்படியான ஒரு குணம் ஆவிக்குரிய ஒரு தேறின மனப்பக்குவத்தை காண்பிக்குது. நாம ஆவிக்குரிய கனி கொடுப்பவர்களாக இருந்தோமே ஆனால் நம்முடைய சுய பிரயோஜனத்தை மாத்திரம் நம்ம பார்க்க மாட்டோம், அநேகருடைய பிரயோஜனத்தை பார்ப்பவர்களாக இருப்போம். நமக்குரியவைகளே நாடாம மற்றவர்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அதற்கு முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு காண்பிக்கிற வழியில நடக்கணும். அந்தபடியான வழியில நடக்கிறதுக்கு வேதமும் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறதாக இருக்கு. இது எப்படி ஆவிக்குரிய நிலையில ஒரு தேறின மனப்பக்குவத்தை காண்பிக்கிறதுங்கிறதுக்கு உதாரணமா செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல ஒருத்தருக்கு வலது புறமும் ஒருத்தருக்கு இடது புறமும் தரணுங்கிறத கேட்கிறாங்க இல்லையா? அப்படி கேட்டவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய மனப்பக்குவத்தில் தேறினவர்களா மாறும் போது சுயநலமற்ற வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அநேகரை ஆதாயப்படுத்தும்படியாக மாறினாங்க. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக்குனாங்க. நமக்கு அருமையான வேத வசனங்களையும்
கொடுத்திருக்காங்க. இப்படியாக சுய பிரயோஜனத்தை பார்க்காம மற்றவருடைய பிரயோஜனத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடையும் போதே வரும். இதையெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ந்தவர்களாகும்படி சுயநலமற்ற அன்போடு மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அருமையான இந்த வார்த்தைகள் மூலமா சுயநலமற்ற அன்போட மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக நாங்க இருக்கணுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ந்தவர்களாக அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குறவர்களாக நாங்க மற்றவர்களுக்கானவைகளை நோக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. இந்தப்படியான மனப்பக்குவத்தை அடையும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடைவதற்கு தேவரீர் எங்களை வல்லெடுத்து அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, இன்னும் நாங்க எங்க சுய பிரயோஜனத்தை தேடி எங்களுக்குரியவைகளையும் எங்களுடைய ஆசீர்வாதங்களுமே நாடுபவர்களாக இருக்கக்கூடாது தகப்பனே. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகவும் பவுலடியாரும் மற்ற அப்போஸ்தலரும் ஊழியக்காரர்களும் எப்படி எல்லாருக்கும் பிரியமாய் நடந்தார்களோ அந்தப்படியான வாழ்க்கையை வாழணும் ராஜா. ஆம் தகப்பனே, யாருக்கும் இடர்கள் உண்டு பண்ணாதவர்களாய் உம்முடைய மாதிரியை பின்பற்றவர்களாய் எங்களை மாற்றி நீங்க நடத்த போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.